எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். Hebrews chapter 13. எபிரேயர் 13. 13th chapter of Hebrew. இந்த வேத பகுதிகளை சற்று நாம் திருப்பிக் கொள்ளலாம். Let us turn your pages towards this chapter. இதை அவர் எனக்கு கொடுத்து இதுதான் இந்த நாளில் நீ பேசக்கூடிய வசனம் என்று சொன்னார். This is the word the Lord mentioned to me to share among you. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனங்களை வாசிக்க கேட்போம். சகோதரரே சகோதரிகளே. Verses 22. சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Let us all clap. இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Let us pay your attention to this. சகோதரரே, brethren, நான் உங்களுக்கு சுருக்கமாக எழுதுகிறேன் என்று I have சொன்னார். written a letter unto you in a few words. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. பவுல் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். Paul wrote many letters. வேதத்தில் அதிக வார்த்தைகளை எழுதின தேவ மனிதன். He was a person, he wrote many letters in the Bible. ஆனால் வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the Bible say? சகோதரர்களே, Brethren, இந்த சிறு நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார். I have written a letter unto you in few words. வாசிக்கலாம். நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின. நான் சுருக்கமாய் எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை. இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி. நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். Look at the word of நான் எழுதுகிற இந்த நிருபத்தின் புத்திமதிகளை, the discipline counsel what I write அவன் for எழுதின you. வேற எந்த நிருபத்திலும் அப்படி எழுதவில்லை. He never mentioned in any other letter. புத்திமதிகளை நீங்கள் சற்று பொறுமையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Suffer the word of exaltation. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. இந்த புத்திமதிகளை சற்று பொறுமையாக நிதானமாக கவனிக்க வேண்டும். Suffer the word of exaltation. ஒரு பதட்டமான வாய்ஸினாலே பதட்டத்திலே அறிவிக்க கூடாது என்று சொல்லுகிறார். Don't declare with the tremble voice. நீங்கள் பொறுமையாக இந்த புத்திமதிகளை பொறுமையோடு கேளுங்கள் என்றார். Patiently you should intake the word of God. நீங்கள் இதை கேட்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். So I pray for thee to hear my little words. அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க Bow போகிறோம். down, we are going to pray. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Our பிதாவே, beloved heavenly Father, எனக்கு வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. I do not about Bible. நீர் எனக்கு சொல்வதை தவிர வேற எதையும் நான் பிரசங்கித்ததும் இல்லை. I preach what you reveal unto me. தேவகுமாரனே, Son of நான் God. ஞானியோ படித்த மேதையும் அல்ல. I am not a scholar or wise நானோ man. பாவியும் நேசனுமான I am a மனிதன். miserable sinner. தேவனே, Lord, இந்த நிருபம் சொல்லுகிறபடியே according to this என் book, ஜனங்களுக்கு அதுக்கு ஏற்ற புத்தி உருவாகும்படியாக இவர்கள் பொறுமையாய் அதை கவனிக்கும்படியாக இவர்களுக்காக நான் வேண்டிக் to கொள்ளுகிறேன். get knowledge, I pray for them. இந்த வேண்டுதல் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக. Family by family, bless them, those who hear இந்த my செய்தியை words. கேட்கும் போதே அவர்கள் புறப்பட்டு வந்து தேவாலயத்தில் உம்மை தேடுவார்களாக. When they hear, immediately they come to the temple of the Lord and seek இயேசு you. கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வேண்டிக் In the name கொள்ளுகிறேன். of Jesus Christ we நீர் pray. அப்படியே நிறைவேற்றுவீராக. Fulfill my prayer. இயேசு இரட்சகர் நாமத்தில் Savior பிதாவே. Jesus, we pray. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. Say hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த வேத பகுதியை கவனியுங்கள். Look at the portion from the Bible. திரும்ப ஒரு தரம் கூட வாசிக்கலாம். Again we are going to read. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின. நான் சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக அழகாய் எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை. இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி. நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களை வேண்டிக் கொள்ளுகிற கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise be பார்க்கலாம். to God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in சிலருக்கு Christ. புத்திமதி மிகவும் கஷ்டமாக இருக்கும். Somebody they are not interested for this discipline. நீங்கள் புத்தி சொல்லும்போது ஊ என்று கேட்பார்கள். If you give counsel, they will பின்பு அவர் என்னை குற்றப்படுத்தினார் என்று then சொல்லுவார்கள். they will speak ill about நீங்கள் you. யாருக்காவது நல்லதை சொல்ல ஆரம்பித்தால் If you start to do அது something அவர்களுக்கு good, கசப்பாக it இருக்கும். is bitter for them. ஆனால் வேதம் But சொல்லுகிறது the Bible says, புத்திமதியை கேட்கும் மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் he இருக்கிறான். who hear the discipline of God உன் will be தாயின் blessed. புத்தியை கேள்.
hear the உன் தகப்பனின் போதகத்தை தள்ளாதே என்று எழுதியிருக்கிறது. Don't reject the counsel of your father. தேவன் பேதுருவுக்கு சொல்லும்போது சொன்னார், And the Lord said to Peter, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். be sober minded. ஆனால் வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the Bible say? நீங்கள் இந்த சின்ன நிருபத்தை எழுதுகிற இந்த புத்திமதிகளை சற்று பொறுமையோடு கவனித்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். Suffer the word of exhortation, for I have written a letter unto you in few words. சகோதரனே சகோதரியே, Brethren, உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று I சொன்னார். pray for thee. அநேகர்கள் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்வதை விட்டுவிடுகிறார்கள். Many fail to pray in the presence of the Lord. மணிக்கணக்கில் டிவி பார்க்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். Many of us watching the television, தேவையில்லாத ஒன்றை கவனிக்கும் மனிதர்களை they பார்த்திருக்கிறேன். pay attention to the things of world. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாது இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் வேண்டுதல் கிடையாது. The reason of the lack of blessing is you are not ready to pray unto God. வானம் அவரது சிங்காசனம், Heaven is his throne, பூமி அவரது பாதப்படி, earth is his footstool. அவர் மெதிச்ச மீதி அவன் நெத்தில தான் இருக்குது. Exactly, the Lord crushed his head. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லணும். God. இந்த வேத பகுதிகளை கவனித்து Look at பாருங்கள். the portion from the நீங்கள் Bible. சற்று பொறுமையோடு கூட கேட்கும்படி நான் உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று I சொன்னார். pray for you, patiently hear my words. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி When சொன்னார், Paul the apostle says, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவராம். he'll do mighty more than our prayers and our thoughts. வேதம் சொல்லுகிறது, Bible says, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் To pray, நினைப்பதற்கும் to think, அதிகமாய் கிரியை செய்யும் he தேவன் will அவர். perform more than that. எப்பொழுது ஒரு மனிதன் வேண்டிக் கொள்ளுகிறானோ When he அப்பொழுது pray, அவர் கிரியைகள் துவங்கி விடுகிறது. Immediately his works started. உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது. Your plans will be உன் success. வாஞ்சையை அவர் நிறைவேற்றி Fulfill முடிக்கிறார். your desires. உன் ஆசீர்வாதத்தை கொடுத்து He'll முடிக்கிறார். give you blessings. நான் அவருடைய சானாதிபதிகள் ஒருவனாய் One சொல்லுகிறேன். of the ambassadors I say that இயேசு word. கிறிஸ்துவின் நாமத்தில் In the சொல்லுகிறேன். name of Christ நீங்கள் Jesus. வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு அவர் தருவார். Whatever you pray, you can claim from God. வேண்டிக் கொள்ளும்போது சற்று பொறுமையாய் சகித்திருக்க But வேண்டும். patiently கொஞ்ச bear. நேரம் முழங்கால் படியிட வேண்டும். Kneel down. கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். Waited. நான் சொல்லுகிறது பெரிய நிருபங்கள் அல்ல, This is not great, சிறிய நிருபங்கள், very little. சிறிய நிருபங்கள். என் அருமையான மகனே மகளே, Beloved. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me say one thing. தேவன் நம் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உனக்கு தந்தருளுவார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். You should believe whatever you pray, it will be accepted in the sight of God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. சற்று தெளிவாய் கவனிங்கள். Pay your attention. என் அருமையான சகோதரர்களே, Brethren, நான் உங்களுக்கு எழுதுகிற இந்த சின்ன நிருபத்திலே what I have written to a அதில் letter, எழுதுகிறது புத்திமதிகளை, the counsels and நான் discipline, சொல்லுகிற புத்திமதிகளை counsels, சற்று பொறுமையோடு கூட கேட்பீர்கள் என்று patiently hear கேட்க it. வேண்டும் என்று Patiently நான் hear. வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். I beckon to thee நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் to pray, நினைப்பதற்கும் to think, அதிகமாய் செய்கிற தேவன். he'll do greater than your limit. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். Shake your hand. இந்த குளிர்ச்சியான வேளையிலும் In this wonderful season, தேவன் நம்முடைய வேண்டுதலை the கேட்பார். Lord will hear our prayers. எதை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ Whatever you pray, அதை அவர் செய்து he முடிப்பார். will do it for you. ஆமென் சொல்றவங்க 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேண்டிக் கொள்ளும் அனுபவம் அப்படிப்பட்டது. This is the experience of prayer. நமக்காக உயிரை He gave கொடுத்தவர், his life for us. தம் ஜீவனை He கொடுத்தவர். gave his life இன்று for நான் us. சொல்லும் இந்த தேவன், The Lord, what I'm saying to நீங்கள் you, வேண்டிக் கொள்ளும்போது எந்தெந்த காரியமானாலும் whatever prayer request அதை you may அப்படி have, அவர் நிறைவேற்றுவார். it will be granted. அப்படியே He will நிறைவேற்றுவார். give success. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் Take a கொள்ளுங்கள். decision today. எதை சொல்லி நீ வேண்டிக் கொள்ளுகிறையோ Whatever your அது prayer, உனக்கு நடக்கும். நீ வரும் வாரத்தில் தக்கத்திற்கு சாட்சியை சொல்லுவாய். it will take place in your life. On the week, you will give the testimony. சாட்சி சொல்லாமல் போகவே You மாட்டாய். will come and give the testimony. தேவனுடைய மனிதனாகிய நான் சொல்லுகிறேன். A man of God says, என் அன்பு மகனை மகளே, Son and daughter in நம்முடைய Christ. தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? how awesome he என் is. அன்பு சகோதரனே, Brethren, ஒரே ஒரு காரியம், Let me say one thing. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். When the fulfillment comes, all நம்மில் குறை the இருக்கும் வரை நிறைவை infirmities, குற்றப்படுத்த கூடாது. if you have any shortcomings, don't blame others. மற்ற ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது. Don't speak இன்றைக்கு anything. அநேகருடைய ஆசீர்வாதம் குறைந்திருக்கிற ஒரே ஒரு காரணம் என்ன? One reason they வேண்டுதல் கிடையாது, no prayer, வேண்டிக் கொள்வது கிடையாது, No prayer. தேவையில்லாததை பேசுகிறோம், speaking unwanted words, தனக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறோம். cast out the mercy of God. Unwanted talk. தேவையில்லாத வார்த்தைகள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நாம் தேவையான ஒன்றை கேட்போமானால் If you ask a reasonable அதையே word, நாடுங்கள். seek till the end. சகோதரரே, Brethren, உங்களுக்காக வேண்டிக் I கொள்ளுகிறேன். pray for thee. சகோதரியே, Sister, உங்களுக்காக வேண்டிக் I pray கொள்ளுகிறேன். for thee. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும்
to your prayers, நல்ல கவனிங்க, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் to your prayers, அடுத்தது நீ என்ன நினைக்க போகிறே அது தெரியுமா அவருக்கு? to your thoughts. He knows everything. எண்ணுவதற்கும் To your thoughts. அதிகமாய் கிரியை செய்கிறவர். He will do greater than your limit. எபேசியர் 3:20 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. Ephesians 3 verses 20 என் says, அருமையான மகனே மகளே, son and daughter in இந்த Christ. வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள். Listen the word of God. எத்தனை கிருபை நிறைந்த What a வார்த்தைகள். gracious word it is. தேவனுடைய மனிதன் ஒருவன் இருந்தான். There was a man of God, மூன்றாம் வானமரை எடுத்துக்கொள்ளப்பட்டவன். experienced third heaven. அவனைப் போல தேவ வல்லமை பெற்றவன் பூமியில் ஒருவனும் கிடையாது. There is no one like him on this earth. மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தவர். Moses saw God face to face. தேவனோடு நடந்தவர். Walk with God. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவர். Divide the Red Sea. அதிசயங்களை அற்புதங்களை செய்து Perform காண்பித்தவர். signs and wonders. அவரிடத்தில் இல்லாத மாபெரும் கிருபைகளை ஒருவனுக்கு தேவன் But கொடுத்திருந்தார். the Lord hand out a mercy and graces more than Moses. அவனுடைய பெயர்தான் பவுல் He அப்போஸ்தலன். was Paul the apostle. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அவனைப் போல வேதத்தில் பாண்டித்யம் பெற்றவன் எவனும் கிடையாது. There is no one like him in the Bible. அவனைப் போல வேதாகமத்தை அறிந்தவன் ஒருவனும் கிடையாது. There is no one knowledgeable in the Bible என் like அருமையான him. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எனக்கு வேதத்தை பற்றி தெரியாது. I don't know about ஆனா Bible, வேதத்தில் இருக்க இயேசு ஒருவரை பற்றி தெரியும். but I know of Christ who is in the என்னை Bible. வழிநடத்தும் பரிசுத்தாவியை பற்றி தெரியும். I know the Spirit of God என்னை who அழைத்துக் guide கொண்டு me. வந்த பிதாவாகிய தேவனை I தெரியும். know how Father God one who guide me. ஆனால் இந்த வேத பகுதிகளை கவனித்து Look பாருங்கள். at the Bible. அநேக வெளிப்பாடுகளை தேவன் அவனுக்கு He கொடுத்திருந்தார். gave many revelation to him. அவனைப் போல வெளிப்பாடுகளை சொன்ன எவனும் கிடையாது. There is no one like him to say revelation. வேதாகமத்திலே கிடையாது. There is no in the Bible. தனக்கு வெளிப்பாடுகளை குறித்து அவனுக்குள்ள ஒரு மேன்மை வந்துவிட்டது. He was proud about his revelation. பேதுருவை பகைத்தார். He resist Peter. முகமுகமாய் பகைத்தார். Face to face அப்போது resist. பேதுரு சொல்லுகிறார், And Peter says, பவுலுக்கு விசேஷித்த கிருபைகளை தேவன் அளித்திருக்கிறார் என்றார். The Lord hand over special mercy to Paul the அத்தனை apostle. மகிமை நிறைந்த ஒரு மனிதன். Such a glorious நியாய man. பிரமாணங்களை முற்றும் அறிந்தவன். He know the degrees of நியாய God. பிரமாணத்தில் குறை காணப்படாதவன். Upright in the degrees of அவனை God. எவராலும் குறை சொல்ல முடியாது. No one can blame. அத்தனை பெரிய மனிதன். Such honorable. ஆனாலும் But அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுக்கு ஒரு முள் இருந்தது. there was a thorn in his body. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. அவன் தன்னை உயர்த்தாதபடி ஒரு முள் இருந்தது. Should not boast himself. அது சாத்தானுடைய முள்ளு. It is an angel of அது Satan. அவனை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. It is an angel of அதை Satan. அவனை குத்திக் கொண்டே It இருந்தது. is always pricking. அவனுக்குள் பெருமை வரக்கூடாது என்று, Proud should not come in. அவனுக்குள் அகந்தை வரக்கூடாது என்று Happy சொல்லி man should not அதை come in. அவனை குத்திக் கொண்டே இருந்தது. Always pricking. தன்னை தான் உயர்த்தாதபடி Should not boast. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in தன்னை Christ. உயர்த்தி உயர்த்தி பேசாதபடிக்கு அது அவனை குத்துகிறதா இருந்தது. Should not boast himself. It is always ஒரு நாள் அவர் pricking. இப்படி பிரசங்கம் பண்ணினார். He preached like நான் that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் இருந்தவைகளை நஷ்டமும் குப்பையும் படிப்புகளை தூசாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். To understand the knowledge of Christ, I cast out everything as a filthy rag. அத்தனை தூக்கி எறிந்தேன் என்றார். I cast out everything. ஆனால் எதை சொன்னான் தெரியாது. I don't know what purpose he ஒருவேளை said. தாழ்மையில் சொன்னான் எனக்கு Maybe தெரியாது. in a humble state. அல்லது பெருமையில சொன்னார் எனக்கு Or தெரியாது. had he mind. ஆனால் ஒன்று But one thing. அவனை குத்திக் கொண்டே இருந்தது. Always pricking. அப்பொழுது அது அவனுக்கு மிகவும் தொந்தரவாய் இருந்தது. It is painful in his life. அப்பொழுது அவன் கர்த்தரிடத்தில் 3 தரம் வேண்டிக் 3 கொண்டான். times he prayed unto God. ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை தரம் வேண்டிக் கொண்டான்? How many times? 3 முறை வேண்டிக் He கொண்டான். prayed 3 times. ஒருவேளை பிதாவிடத்தில் வேண்டியிருப்பான், Maybe Father அல்லது God. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வேண்டியிருப்பான், Or Jesus. அல்லது பரிசுத்தாவிடத்தில் Or the வேண்டியிருப்பான். Holy Ghost. அவன் 3 தரம் வேண்டிக் கொண்டான். He prayed 3 அவன் times. வேண்டிக் கொண்ட உடனே Immediately. பதில் வருகிறது. Once பவுலே, again, Paul. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. ஹalleluya. Praise God. வேண்டுதல் வரும் பொழுது கிருபை வரும். When prayer comes, mercy will நீ come. வேண்டிக் கொள்ளும்போது இரக்கம் வரும். When you pray, you will get நீ mercy. வேண்டிக் கொள்ளும்போது ஆசீர்வாதம் When வரும். you pray, blessings நீ will come. வேண்டிக் கொள்ளும்போது முள்ளு புடுங்கப்படும். When you pray, the Lord will plug out the thorn. ஆமென் சொல்லுகிற மூணாலையா சொல்லுங்க. Say hallelujah to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, பெருமை வேண்டாம், we don't want happy mind. அகந்தை வேண்டாம், We don't want proud. கர்த்தராகிய தேவன் போதும். The Lord God is enough for ஒரு us. அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter இந்த in வேத Christ. பகுதிகளை கவனித்து பாருங்கள். Look at the word of God. நான் கர்த்தரிடத்தில்
3 தரம் வேண்டிக் கொண்டேன் என்றேன். 3 times I prayed unto God. அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், And the Lord replied, என் கிருபை உனக்கு போதும், my grace is உன் sufficient for you. பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும். In your weakness you will experience my strength. எப்படி விளங்கும்? பூரணமாய் விளங்கும். Abundantly. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா Glory சொல்லுங்க. be to God. ஹalleluya. Praise God. நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது When you pray, அது பூரணமாய் கிடைக்கும். you can get complete நீ blessings. வேண்டிக் கொள்ளும்போது When you pray, அதிகமாய் செய்யப்படும். you'll do நீ abundantly. வேண்டிக் கொள்ளும்போது When you pray, நீ எதை வேண்டிக் கொள்ளுகிறாயோ whatever you அதை pray, அப்படியே கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். 100-fold the Lord bless you. நான் சொல்லவில்லை. I am not saying. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 8வது 12 வசனம் 9வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. verses 8 and 9. என் அருமையான மகனே மகளே, Beloved. எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். What a merciful அது God. தன்னை விட்டு விலகும்படி வேண்டிக் கொண்டார். I pray thee to depart from me. தேவாதி தேவனே, Lord God, இது என்னை குத்திக் கொண்டே it இருக்கிறது, is all a pricking in என்னை me. விட்டு விலகட்டும் என்று Just கேட்டு cast out this. 3 முறை வேண்டிக் 3 கொண்டார். times I prayed. 3 தரம் வேண்டிக் கொண்டார். He prayed 3 times. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், And the Lord என் declared, கிருபை உனக்கு my போதும். grace is sufficient for thee. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது When you pray, அவர் கிருபையை பூரணமாய் தருவார். he will sufficiently give his mercy. அவர் கட்டாயம் தருவார். Surely. தராமல் விடவே மாட்டார். Surely. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீர்கள்? believe? அல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய பலவீனங்களில் உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். Spirit of God always pray for you in your weakness. ஒரு பக்கம் அவர் வேண்டிக் One கொண்டிருக்கிறார். said he prayed. ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறார், Here he said, என் கிருபை உனக்கு போதும் my என்று. grace is sufficient for Paul. you. Paul, என் கிருபை போதும். my mercy is sufficient. உன் பலவீனத்திலே In your weakness, என்னுடைய பலன் பூரணமாய் my விளங்குகின்றார். strength is made perfect அப்படின்னா in your அர்த்தம் என்ன? weakness. Meaning, பலவீனமே இல்லன்னு அர்த்தம். no weakness at all. பலன் வந்துவிட்டா என்ன அர்த்தம்? If strength comes, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வந்துவிட்டா If the என்ன Spirit அர்த்தம்? of God comes, உன்னை அவர் பலப்படுத்துகிறவர். he will strengthen you. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things Christ who strengtheneth me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Praise be to God. ஹalleluya. Hallelujah. நாம் மற்ற இடத்தில் நம்முடைய பலவீனத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். We always share our weakness to others. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? how great he is. இன்று நாம் அமர்ந்திருக்கிறதே அவருடைய கிருபைங்க. It is pure mercy we are sitting in his church. நாம் நிற்பதும் To stand, not நிர்மூலமாகாதிருப்பதும் destroyed, அசுத்த கிருபையா சுத்த கிருபையா? is pure mercy. சுத்த கிருபைன்னு சொல்றாங்க. 3 நிலையா சொல்லணும். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. Praise the Lord. நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன் பவுல் சொன்னான். Paul said 3 times I pray unto God. அதற்கு அவர் சொன்னார், And Jesus என் said, கிருபை உனக்கு போதும் my என்றார். grace is sufficient அந்த for நாள் you. முதற்கொண்டு On that day வேண்டிக் onward, கொள்ளுகிற ஒவ்வொருவனுக்கு அவர் கொடுக்கிற பதில், he said, என் கிருபை உனக்கு போதும். my grace is sufficient உன்னுடைய for you. பலவீனத்தில் என் பலன் விளங்கும். My power will உன் கண்ணீரை overcome. என் பலன் துடைக்கும். I will give my உன் strength. சஞ்சலத்தை என் பலன் போக்கும். My strength will remove your மனம் sorrows. உடைந்து அழுகும் பொழுது, When I cry, இருதயம் நுரங்கும் பொழுது, broken your heart, உன்னுடைய வேண்டுதல் அவர் he கேட்பார். will hear your நீ prayer. வேண்டிக் கொள்வதை நிறைவேற்றுவார். He will fulfill your prayer requests. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ, இதுதான் தேவனுடைய வார்த்தை. these are the promises of God. என் அன்பு தேவனுடைய ஜனமே, Children of God, யோசித்து பாருங்கள். just think. 2 கொரிந்தியர் 12:8 பவுல் சொன்னான். 2 Corinthians chapter 12 verses ஆனால் 8. வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the Bible say? என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, யோபு என்னும் பக்தனை பாருங்கள். look at Job the saint. என் அன்பு சகோதரனே, Brethren, அவன் கிழக்கத்தின் புத்திரரில் சீமான். he was the richest person in eastern ஒரே country. நேரத்தில் தேவனை சந்தித்தான். He met God அதே நேரத்தில் பிசாசை முகமுகமாய் பார்த்தான். and he experienced Satan also. மற்றொரு பக்கம் தேவாதி தேவன், Another side God, மற்றொரு பக்கம் சாத்தான். another side Satan. தேவன் சாத்தானை பார்த்து கேட்டார், God said to நீ Satan, எங்கே இருந்து வருகிறாய்? where are you? நான் பூமி எங்கும் உலாவி சுற்றித் திரிந்து I வருகிறேன். am roaming on the world. அப்பொழுது அவனுக்கு விரோதமாய் அவன் எழும்ப ஆரம்பித்தான். He rose against ஆனால் ஒன்று நடந்தது. But one thing, பல வருஷங்கள் துயரத்தில் இருந்தான். he was on the grip of many தனக்குண்டான years. எல்லாவற்றையும் இழந்து விட்டான். He gave up his blessings. அவன் மனைவி சொல்லுகிறார், Wife says, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றார். curse the Lord and give up your அத்தனை life. உபத்திரவங்கள்.
such a பிசாசு trouble கொண்டு வந்தான். bring from ஆனால் ஒன்று evil. நடந்தது. But one thing happened. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டார். Job prayed for his friends. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. யோபு தன் சிநேகிதர்களுக்காக Job வேண்டிக் கொண்டார். prayed for his friends. ஒரு பக்கம் புலம்பலின் வாழ்க்கை, One side the life of lamentation. மற்றொரு பக்கம் Another side. எப்பொழுது பொழுது விடியும் When the morning என்று comes, விடியற் காலத்திற்காக waiting for morning, காத்திருக்கிற ஜாமக்காரனை போல் like a ஒரு watchman ஓட்டை எடுத்துக் கொள்ளுவான். taking the tail, அதை சொரண்டு என்று உடம்பை சொரண்டிக் கொள்ளுவான். and numbness and itching in his சாம்பலை body. கோலில் எடுத்து கொட்டிக் கொள்ளுவான். Apply ashes on his body. சாம்பலால் அவன் காயத்தை மூடிக்கொள்ளுவான். Cover the wounds with அத்தனை ashes. வேதனைகள், Such a painful situation. அத்தனை சஞ்சலங்கள், Such a suffering. பலம்பி அழுதான். He cried. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த When பொழுது Job prayed for his friends, கர்த்தர் அவன் சிறையிருப்பையே மாற்றிவிட்டார். change his captivity. அருமையான மகனே மகளே, Beloved son and daughter in Christ, காயங்கள் வரலாம், wounds may come, மற்றவர்கள் அம்புகளை எய்யலாம், others may go தூஷணங்களை arrows, பேசலாம். speaking ill about you. எதற்கும் கலங்காதிருங்கள். Trouble not for anything. சற்று பொறுமையோடு நான் சொல்லும் புத்திமதியின் பிரசங்கத்தை கேட்பீர்களானால் நீங்கள் வேண்டிக் கொள்வதை அவர் நிறைவேற்றுவார். If you patiently bear my counsel, your prayers will be rewarded. நீங்கள் வேண்டிக் கொள்வதை நிறைவேற்றுவார். He will fulfill your prayers. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ, இந்த புத்திமதிதான் இந்த செய்தி. I'm giving this counsel. This is the message of, இதுல நீ தவறன்னா if you give up, நாம் பொறுப்பல்ல. I'm not responsible for that. இனிமே கரெக்டா நடக்க So கற்றுக்கொள்ளுங்கள். learn to set right yourself. நான் வேண்டிக் கொள்ளுவேன், I will pray. என் வேண்டுதலை அவர் He will நிறைவேற்றுவார். fulfill my desire. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God. என்ன விசுவாச Let கைத்தட்டு. us all clap. யோபு Job, தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது when he prayed for his கர்த்தர் friends, அவன் சிறையிருப்பை God மாற்றினார். changed his captivity. அவனுடைய சிறை தண்டனையை உடைத்தார். He changed the captivity. பிசாசு வைத்திருந்த கட்டுகளை அறுத்தார். Break the chains of தடைகளை Satan. எடுத்தார். Broke the. எடுத்ததுமன்றி Immediately. யோபுக்கு முன்னாடி இருந்ததை 2 மடங்காய் கொடுத்தார். He gave double portion blessings to Job. ஹalleluya. Praise God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. யோபு 42:10 வாசித்து Job பாருங்கள். 42 verses 10. வேதம் மிக தெளிவாய் The கூறுகின்றது. Bible clearly says. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதுதான் தேவனுடைய வேண்டுதல். That is the நீங்கள் help of வேண்டிக் God. கொள்வதை அவர் 2 மடங்கு தருவார். He will give with double portion. இரட்டத்தனையாய் தருவார். Give you double portion, உங்கள் sir. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். Instead of your உங்கள் shame, இச்சைக்கு பதிலாக பலன் அடைவீர்கள். instead of your suffering, சம்பூர்ணமாய் அடைவீர்கள். abundantly. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Praise be to God. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says, நான் சொல்லவில்லை. I not. சகோதரரே, Brethren, நான் எழுதுகிற இந்த சிறிய நிருபத்தை, A little அதில் உள்ள letter, புத்திமதிகளை The counsel. சற்று இந்த பிரசங்கத்தை சகித்து கேட்பீர்களானால் Patiently உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் பொழுது When I pray for அது you, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். it will take place. Big clap aloud. கைகளை தட்டி. Hallelujah. Praise God. சந்தோஷத்தோடு ஒரு Joyfully. பெரிய ஆரவாரத்தோடு Oh, with நான் happy. வேண்டிக் கொள்ளுவேன். We will pray. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to என்ன God. விசுவாச கைத்தட்டு. With faith. ஹalleluya. Hallelujah. வேண்டிக் கொள்ளுவேன். I will pray. வேண்டிக் கொள்ளுவேன். I will pray. நீங்கள் வேண்டிக் கொண்டு மட்டும் செய்யுங்கள். Just pray tonight. நீங்கள் வேண்டிக் கொண்டு பாருங்கள். Pray. எத்தனை கிருபையுள்ள வார்த்தைகள். Oh, merciful என் words. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை Look பாருங்கள். at Father Abraham. தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தேவன் புறப்படும்படி சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். According to the word of God, he started his journey. அவன் புறப்பட்டு போய் ஒரு பட்டணத்தில் அடைக்கலம் புகுந்தான். And he reached a city தன்னுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்களோடு போயிருந்தான். with his household. அந்த பட்டணத்திலே In that ஒரு city, பெரிய வேதனையின் சம்பவம் இருந்தது. there was a painful situation. ஒரு பக்கம் One side, அபிமெலேக்கின் பாடுகள், sufferings of மற்றொரு Abimelech. பக்கம் Another side, கற்பமில்லாத மலடிகள், barren womb, மற்றொரு பக்கம் Another side, வியாதிகள், sickness. இவை எல்லாம் அந்த பட்டணத்தை நிறைத்திருந்தது. It was cover the face அந்த of that நேரத்தில் place. In that time, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். Abraham pray unto God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். God. ஹalleluya. Hallelujah. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் Abraham கொண்டான். pray unto God. தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை கேட்டார். The Lord heard it. அபிமெலேக்குக்கும் அவன் மனைவிக்கும் அற்புதம் செய்தார். Perform miracle to Abimelech and his பிள்ளை wife. பெறாதவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். Barren get சுகவீனமாய் issues இருந்தவளுக்கு சுகத்தை கொடுத்தார். and heal the sick. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு
3 அல்லையே Say சொல்லுகிறேன். hallelujah to God. ஆபிரகாம் வேண்டிக் கொண்டது நிமித்தம் Because Abraham தேவன் prayed, அபிமெலேக்குக்கு அற்புதத்தை செய்தார். God performed wonders to Abimelech. மலட்டு தன்மையை மாற்றினார். Barren changed. ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். Command blessings. நோய்களை சுகப்படுத்தினார். Heal the disease. இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், Let me say நீ today, வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் உனக்கு செய்வார். Whatever you pray, he will do it for you. வேதம் சொல்லுகிறது. The Bible says, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஐ வாசித்து பாருங்கள். Genesis 20 ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டது நிமித்தம் அது நடந்தது. Because Abraham prayed, these miracles took place. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. எத்தனை கிருபை உள்ள வார்த்தை. What a merciful word. அதுதான் தேவாதி தேவன். That's what our God. அதுதான் கர்த்தாதி That's what கர்த்தர். the Lord God. அதுதான் கருணாமூர்த்தி. That's our gracious God. இரக்கங்களின் ராஜா. King of என் mercy. அன்பு மகளே மகனே, Son and daughter in நாம் Christ. புலம்பி வாழும் பொழுது When we lament, இருதயத்தில் ஒரு ஆறுதல் வரும். there is a comfort in your அந்த heart. ஆறுதல் கிறிஸ்து இயேசுடையது. It belongs to Christ. ஆனால் ஒன்று, But one thing, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். He will fulfill your prayer request. ஆமென் சொல்லுகிறவர்கள் If you ஒரு say சத்தம் amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise be பார்க்கலாம். to God. ஹalleluya. Hallelujah. ஐயோ நான் கொடுத்து நஷ்டப்பட்டு Oh, விட்டேன். I am lost. நீ வேண்டிக் கொள்ளது திரும்ப உனக்கு வரும். Pray, you can regain everything. 2 மடங்காய் வரும். With double portion. 2 மடங்காய் With வரும். double portion. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Hallelujah. பார்க்கலாம். தானியேல் என்னும் புருஷனை பாருங்கள். Look at Daniel. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். He made a decision. தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானித்தான். Should not defile himself. ராஜ போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. Should not defile with the உலக royal food. ஆசீர்வாதத்தால் தீட்டுப்படக்கூடாது. Should not defile with the royal food. பாபிலோன் நகரத்தில் இருக்கிற அசுத்த கனிகளால் Should not தீட்டுப்படக்கூடாது. defile with the unclean அவர்கள் things of கொடுக்கிற Babylon. போஜனத்தால் தீட்டுப்படக்கூடாது. Should not defile with royal என்று food. சொல்லி ராஜாவின் கட்டளைக்கு அகைன்ஸ்டாக இருந்தான். He resists the command of the அவன் king. என்ன செய்தான்? What does he do? தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று He தீர்மானித்தான். said he should not defile ஆனால் himself. தானியேல் Daniel தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். pray unto God. எதற்கு வேண்டிக் கொண்டான் தெரியுமா? What for? தேசத்தின் அதிபதியின் கண்களிலே தனக்கு தயவு கிடைக்கும்படி வேண்டிக் கொண்டான். To get mercy from the sight of the prince. தன்னை தீட்டுப்படுத்த கூடாதபடிக்கு Should not defile. அவன் தலைவனிடத்திலே பிரதானின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். He prayed unto the eunuch. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார். And the Lord honored his prayer. ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. நீ பொட்டி கடை வச்சிருக்கிறியா? You have a little shop. அந்த பொட்டி கடைக்கு முன்பு ரத்தத்தை வைத்து ஜெபிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த பொட்டி கடையிலே இன்னைக்கு 5000 வருமானம் வரும் என்று வேண்டிக்கொள். Apply the blood of Jesus and pray for your benefit. நீ வேண்டிக் கொண்டது 5000 தான். You may pray நீ 5,000. நினைப்பதற்கு எண்ணுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார். Beyond your limit, the Lord will give the blessing. எதை செய்தாலும் வேண்டிக்கொள். Whatever you do, pray. எதை செய்தாலும் வேண்டிக்கொள். Whatever you do, pray. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நம்புகிறீர்களா? Do you believe என் that? அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. ஒன்றே ஒன்று One thing. எனக்கு தெரியாது. இந்த பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன். On this altar I say, 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கடித்துக் கொண்டிருந்த மனுஷகுமாரன் ஒருவர் நடுவாக நிற்கிறார். Son of God always standing who move among the golden lamp. இந்த பக்கம் 3 குத்து விளக்கு, இந்த பக்கம் 3 குத்து விளக்கு. Here 3, here 3. நடு குத்து விளக்கை பிடித்துக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார், And one who hold the lamp. உனக்கு வெளிச்சம் நானே, I am the light of the உனக்கு world. வழியும் நானே, I am the way of the world. உனக்கு ஆதியும் நானே, I am the உனக்கு beginning. அந்தமும் நானே, I am the end of உனக்கு you. முந்தினவர் நானே, I am the beginning. உனக்கு பிந்தினவர் நானே, I am the Omega. நீ கேட்கிற வேண்டிக் கொள்வதை செய்கிறவரும் நானே. I am a God, he who help you to pray. ஹalleluya. Praise God. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நான் நம்புறேயா. I believe, sir. சாயங்கால பிறை இருக்கு, Evening புயலே அடிச்சார நான் வருவேயா. Maybe cyclone may come. I வாக்கு will come தத்தத்தை சுதந்தரிப்பேயா. to inherit the promises. ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says, தானியேல் வேண்டிக் கொண்டான். Daniel prayed. தானியேல் வேண்டிக் கொண்டான். Daniel prayed. தானியேல் 1:8 பின் வருமாறு விளக்குகின்றன. Chapter 1 verses 8. என் அருமையான மகனே மகளே, Beloved. எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள் What a கவனித்து பாருங்கள். merciful word it is. நம்முடைய வேதாகமத்தை நாம் தெளிவாய் கவனிக்க வேண்டும். Clearly look at the Bible. ஆனால் ஒன்று கவனிங்கள், But one thing, ஒரு கொடுமையான சம்பவம் நடந்தது. a tragedy happened. ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார். There was a great prophet ஜனங்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி தீர்மானித்தார். desired to pray for his people. அவர் என்ன செய்திருந்தார்? What does he did? என் அன்பு சகோதரனே, Beloved. அது மிகவும் என்னை தொட்ட ஒரு அவர் வெளிப்படுத்த வார்த்தைகள் என் காதில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. Still hearing the sound. என்னால் அதை யோஸ் மை லார்ட், பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, A lamb, a little lamb drinking ஒரு milk. அல்லேலூயா சொல்லுங்களேன். தன் தாயின் மார்பை போய் சப்பி அதன் பாலை கொடுக்கும் ஆட்டுக்குட்டி. Drinking the milk from the mother. இதை சாமுவேல் பார்த்தார். Samuel saw that. அது பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி போய் திடீரென்று பிடித்தார். And he hold the lamb, அதை கொண்டு வந்தார், brought the lamb, பலிபீடத்தில் வைத்தார். placed it on the altar. அதை ஒரே வெட்டாய் வெட்டினார். He cut down. பால் குடித்து அந்த ஆட்டுக்குட்டி வாயில் பால் இருக்கும் பொழுது The little lamb, தாய் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாள். you know, it is very painful பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. when it is drinking the milk. அது தன் தாயை மடியை முட்டி முட்டி குடித்துக் கொண்டிருக்கிறது. He sucking the milk.
அதை கொண்டு வந்து He brought the lamb பலி செலுத்தி விட்டு and offered the offering. தேவனை நோக்கி வேண்டிக் He கொண்டார். prayed unto God. யாருக்காக? For whom? இஸ்ரவேலுக்காக. For the people of Israel. யாருக்காக? For whom? இஸ்ரவேலுக்காக. For the children of அவர் Israel. வேண்டிக் கொண்டார். He prayed. கர்த்தர் சாமுவேலின் வேண்டுதலை கேட்டு மறுமொழி அருளச் செய்தார். Heard the prayer and giving answer to him. மகனே மகளே, My son and daughter, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக ஆம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கைகளை தட்டி, praise God, என் அன்பு பிள்ளையே, children of God, ஐயா, sir, நானும் அந்த பாதையில் இருக்கிறேன். way, மனம் கலங்காதிருங்கள். miserable way, trouble not, மனம் கலங்காதிருங்கள். do not be dismayed. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ, உலகில் யார் அதை செய்ய முடியும்? who can give on this world? கர்த்தர் இஸ்ரவேலுக்காக, For Israel, இஸ்ரவேலுக்காக for Israel. சாமுவேல் வேண்டிக் கொண்டார். Samuel cried unto கர்த்தர் God, மறுமொழி அருளச் and செய்தார். the Lord heard him. இன்றைக்கு உனக்கு ஆன்சர் Today கொடுக்கிறார். he'll give you answer to you. கட்டாயம் ஆன்சர் கொடுக்கிறார். Surely he'll give answer. நான் வேண்டுதலை கேட்பேன், I will hear your prayer. உனக்கு பதில் I கொடுப்பேன். will give answer to you. நான் பதில் தருவேன். I will give answer to நான் you. பதில் கொடுப்பேன். I will give கை answer to தட்டி you. அப்பாவுக்கு. Let us all clap. வேதம் சொல்லுகிறது, The Bible says, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago when Jesus came on this உலகத்தை earth, விட்டு எடுபடும் நேரம் the வந்தது. time came to depart. எல்லா ஜனங்களை பார்த்துவிட்டு அவர் சொன்ன கடைசி பிரசங்கம், The Lord's preaching of அவர் என்ன Jesus. சொன்னார் தெரியுமா? What does he say? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். I will pray unto Father. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். Pray unto my Father. என்றென்றைக்கும் சத்திய ஆவியாக தேற்றரவாளன் உங்களோடு கூட இருக்கும்படியாய் அவர் தந்தருளுவார். The comforter, the spirit of truth will come upon you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். I will pray unto God. நான் பிதாவை வேண்டிக் I will pray கொள்ளுவேன். unto the Father. உங்களோடு கூட To with you. சதா காலம் இருக்கும்படி Forever and சத்திய ever. ஆவியாக தேற்றரவாளனை உங்களுக்கு அவர் தருவார். He will give the comforter and the spirit of truth. அவர் வேண்டிக் கொண்டதால் தான் பரிசுத்தாவி வருது. Because the prayer of Jesus, we receive the Holy Spirit. சத்திய ஆவி வருது. Spirit of truth has come. தேற்றரவாளன் வருகிறார். Comforter has come. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். Comforter and இங்க spirit நான் of truth. பேசுகிற தேற்றரவாளனை கொண்டு தான் I பேசுகிறேன். am speaking through the சத்திய guidance ஆவி of கொண்டு truth. தான் உங்கள் மத்தியிலே Through the பேசுகிறேன். Spirit of God I am என் அருமையான speaking. மகனே மகளே, Beloved. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். Our God such an awesome God. நான் சொல்லவில்லை. I'm not saying. யோவான் 14:16 இயேசு சொன்னார். John 14 verses 16. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் வேண்டிக் கொண்டாரா? He prayed. எப்படி வேண்டிக் கொண்டார் தெரியுமா? How he prayed? பிதாவே, Father, நான் பூமிக்கு வந்த நாட்கள் முடிந்தது. நான் உம்மிடத்தில் வந்துவிட்டால் when I come to thee, இவர்களை யார் நடத்துவது? who will guide them? யார் நடத்துவது? Who will lead them? அவர் வேண்டிக் கொண்டார். He prayed. அவர் வேண்டிக் கொண்டார். He prayed. என்ன வேண்டிக் கொண்டார் தெரியுமா? What does he pray? இவர்களுக்கு முழு சத்தியத்தை சொல்லுகிற சத்திய ஆவி வேண்டும் என்றார். You should give the comforter saying all the truth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அல்லேலூயா. Hallelujah. சத்திய ஆவியக்காய் அவர் வேண்டிக் He கொண்டார். prayed for the comforter. அவர் வேண்டிக் கொண்ட உடனே Immediately. பிதாவாகிய தேவன் சத்திய ஆவியானவர் அனுப்பினார். Father God sent forth his நீ spirit. போ. Go down. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? I love Jesus. Amen. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து Let சொல்லுகிறேன். me say to you, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று if you need a miracle, நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். I pray. இன்னைக்கு நேர்ப்பாயானார். if you ask, இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். saying a prophecy, வங்காள விரிகுடாவிலே அது இருந்தாலும் அதை எடுத்து உனக்கு கொடுப்பார். maybe in Bay of Bengal, the Lord will take from the ocean and give to you. இந்து மகா சமுத்திரத்தில் அது இருந்தாலும் எடுத்து கொடுப்பார். Maybe in Indian Ocean, he will take back. அரபிக் கடலில் இருந்தாலும் அதை எடுத்து கொடுப்பார். Maybe it is in Arabic Ocean. உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை எடுத்து கொடுப்பார். அதற்கு ஒரே ஒரு காரியம், உன்னுடைய வேண்டுதல். Which part of the world it may be, only one reason you should pray. நம்பறியா? Do you believe பைபிள் that? எடுத்து எழுந்து நில்லு. Take the Bible and stand. Book of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசனம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் The book of prophet Isaiah. 7ஆம் அதிகாரம் 7th chapter. 11வது வசனங்களை வாசிக்கலாம். Verses 11. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Praise the Lord. நீ என்ன வேணும்? பைபிளை கீழே வச்சிரேன் பைபிளை கீழே Place on வச்சிரேன். your Bible. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோ. Ask a sign of the Lord. அது அடையாளமா இருக்கும். As a sign. அது அடையாளமா இருக்கும். It will be a sign. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை
வேண்டிக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படி நிறுத்து மகளே. அந்த இடத்துல நீ எப்படி படிக்கணும்? நான் என் தேவனாகிய நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள்வேன். அதை ஆழத்தில் இருந்தாகிலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. Praise the Lord. அது ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் எங்க 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 உன்னதத்தில். உன்னதத்தில் பரலோகத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அப்படியே நின்றவர்கள் Those who stand here, நெடுமுழங்கால் படியிட்டு kneel down. என்னோடு கூட ஜெபிக்க. Join me in prayer. என்னோடு கூட ஜெபிக்க போகிறீர்கள். Join me in prayer. நெடுமுழங்காலிலே Kneel down. நெடுமுழங்கால் படியிட்டு On your knees. என்னோடு கூட சத்தமாய் ஜெபியுங்கள். Join me in prayer. என்னோடு கூட ஜெபியுங்கள். Join me in prayer. நாம் ஒருமித்து வாசம் செய்வது With dwelling. எத்தனை இன்பம் என்று எழுதியிருக்கிறது. How wonderful. சகோதர சகோதரிகளே Brothers and என்னோடு sisters. சென்று ஜெபியுங்கள். Join me in சொல்லுங்கள், prayer. இயேசுவே இயேசுவே, தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு தடையா இருக்கிற தடையா இருக்கிற சாத்தானை சாத்தானை இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தும். அப்புறப்படுத்தும். என் பக்கம் திரும்ப கூடாது. பக்கம் என் திரும்ப குடும்ப பக்கம் திரும்ப கூடாது. திரும்பக்கூடாது. என் வாழ்க்கைக்கு விரோதமாய் வரக்கூடாது. வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் நான் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே பொல்லாத பிசாசே, நீ ஓடி போய்விடு. நீ ஓடி போ. என் ஆசீர்வாதத்தை என் தடுக்காதே. ஆசீர்வாதத்தை தடுக்காதே. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாமத்தினாலே வேண்டிக் டே கொள்ளுகிறேன். சாத்தானே, டே சாத்தானே, டே பிசாசே, டே பிசாசே, வெட்கங்கட்ட பிசாசே, வெட்கங்கட்ட பிசாசே, மானங்கட்ட பிசாசே, மானங்கட்ட பிசாசே, ஓடி போய் இயேசு ஓடி போ நாமத்திலே இயேசு நாமத்தினாலே. நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, வல்லமையுள்ள கர்த்தாவே, நீ ஒருவரே நீர் ஒருவரே அவனை கடிந்து கொள்ளும். அவனை கடிந்து கொள்ளும். அவனை கடிந்து கொள்ளும். அவனை கடிந்து கொள்ளும். இயேசுவே, இயேசுவே, உமது நாமத்தினாலே நாமத்தினால் சத்திய ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, தேற்றரவாளனே, தேற்றரவாளனே, உம்முடைய வல்லமையினாலே, வல்லமையினாலே, பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையினாலே கிருபையினாலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு தாரும். உலக ஆசீர்வாதத்தினால், உலக ஆசீர்வாதத்தினால், சரீர சுகத்தினால், சரீர சுகத்தினால், சந்தோஷத்தினால், சந்தோஷத்தினால், மகிழ்ச்சினால், மகிழ்ச்சினாலே, ஆசீர்வதையோ, ஆசீர்வதையோ, கடன்கள் விலகட்டும், கடன்கள் அவமானங்கள் விலகட்டும். அவமானங்கள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடும்படியாக விலகி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே. இயேசுவே இயேசுவே, வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. இயேசுவின் மூலம் பிதாவே. அப்படியே கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Let us all நான் pray. உங்களுக்காக வேண்டிக் கொள்ள I'm போகிறேன். going to pray for you. பவுல் சொன்னது போல சொல்ல போகிறேன். As the word of Paul. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Heavenly Father, நான் உமது அடியான். I'm your servant. நீர் எனக்கு சொன்னதை நான் I பிரசங்கித்திருக்கிறேன். preach what you என் reveal. மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless my people. நீ கடலின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, Maybe deep of the உன்னதத்தில் ocean. இருந்தாலும் சரி, Maybe above. அதை எடுத்து கொடுக்க நீ வல்லமை உள்ளவர் அல்லவா? Give to them. இப்போது எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம், Our father Abraham, ஈசாக்கு, Isaac, யாக்கோபின் ஆசீர்வாதத்தை Jacob blessings. எங்களுக்கு தந்தருளும். Give to us. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். We pray. வேண்டிக் கொள்ளுகிறோம். We pray. இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus. பரிசுத்த பிதாவே, Holy Father. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று Whatever he said, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus. இந்த பிரசங்கத்தை கேட்ட செய்தி கேட்டு Those who hear ஒவ்வொரு this message, மகனை மகளையும் every son and daughter, கண்ணீரை துடைத்து wipe up the tears. அவர்களை சாட்சி ஏற்படுத்தும். Make them a testimony. இவர்கள் வேண்டிக் கொண்ட அத்தனை காரியம் Whatever they pray, நன்மையாய் முடியட்டும், give good deeds, தீமையாய் அல்ல, not evil, சந்தோஷமாய் முடியட்டும், with joy, உபத்திரமாய் அல்ல, not troubles, ஆனந்தமாய் முடியட்டும், With happy ending. கசப்பாய் அல்ல. not bitterness. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In Jesus' name, வேண்டிக் கொள்ளுகிறேன். we pray. இவர்களுக்காக, For them, இந்த புத்திமதிகளுக்காக for the counsel, நல்ல பிதாவே, Good Father. ஆமென்.